இது பார்த்தீங்கன்னா ஆர்பி வைசி ஜெர்மன் ரெயின் வாட்டர் ஃபில்டர். நம்ம ரூஃபில் கிடைக்கிற ரெயின் வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி வீட்டுக்கு தேவையான ட்ரிங்கிங் குக்கிங் அதர் பர்பஸ் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட் ஜெர்மன்லேருந்து டேரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வர மலையினுடைய டஸ்ட்டை வந்து இதே செல்ஃபாகவே வெளியே அனுப்பிச்சிடும். நம்ம எதுவும் மேனுவலாக வந்து கேட்வெல் ஆஃப் அடைக்கிறது ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி நெசசிட்டி இல்லை. மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட் சொல்லுவாங்க. தண்ணியோட வந்து கெடாமல் இருக்கிற வந்து மெயின் வந்து ஆக்சிஜனோடு சேர்த்து உங்களுக்கு தண்ணி நீங்கள் உள்ள டேங்கில் அனுப்பிச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் கிடாது. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரூஃபில் உள்ள ரெயின் வாட்டரை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரே பைப்பில் இந்த ஃபில்டரோட இன்லெட் கொடுத்தீங்கன்னா இது ஜஸ்ட் தனியாக ஒரு பாட்டில் பிரித்து அனுப்பிச்சிருங்க. குட் வாட்டர் சம்டிங் ஃபார் வாட்டர் தனியாக பிரித்து அனுப்பிச்சிருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 280 மைக்ரானுடைய எஸ்எஸ் ஃபில்டர் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த டஸ்ட் தனியாக வாட்டர் தனியாக செப்பரேட் பண்ணுற டிவைஸ். இதுக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் ஸ்டோர் பண்ணுற வாட்டரை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கிடாதுங்க. இது ட்ரிங்கிங் குக்கிங் அதர் பர்பஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. திருப்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ரூஃப் ஏரியா இருந்ததுன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 1 லட்சம் லிட்டர் வாட்டர் கிடைக்குது. நம்மளுக்கு தேவையான வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித தேவைக்கு ஒரு 1500 லிட்டர் உள்ள குடிக்க சமைக்கிறது ஒரு ஆளுக்கு. ஸோ ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு 6000 லிட்டர் டேங்க் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் இயர் வந்து ஒரு சிங்கிள் ரெயின்லேயே உங்களுக்கு வருடம் கூட தேவையான குடிக்க சமைக்கிற தண்ணி வந்து மழையிலே கிடைச்சிது. செகண்ட் இதில் ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம கிரவுண்ட் ரீசார்ஜ்க்கும் ஒரு நார்மல் சம்ப் என்டையர் யூசேஜ் வாட்டர் யூசேஜ் வந்து இந்த ரெயின் வாட்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்லெட் உங்களுக்கு ரெயின் வாட்டர் கலெக்ட் ஆகி மொட்டை மாடிலேருந்து வர பைப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த வாட்டர் வந்து இந்த எஸ்எஸ் ஃபில்டரில் 280 மைக்ரான் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி கீழே சென்டரில் இருக்கிறது வேஸ்ட்டுங்க. இந்த ஃபில்டரோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 98% எஃபிஷியன்சி. ஒன்லி 2% மட்டும் தான் வேஸ்ட் போகும் உங்களுக்கு. எனி பேட் ட்ராப்ஸ் ஏதாவது லீஃபுங்க எனி டைப் ஆஃப் டஸ்ட் வந்தாலும் அந்த கீழே விழுந்து அவுட்டில் பைபாஸ் ஆகி போயிட்டு உங்களுக்கு. ஒன்லி குட் வாட்டர் மட்டும் தான் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்படி ஸ்டோர் ஆகுது வந்து வித் ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட்டோட உங்களுக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் கேமரா இது குட் வாட்டர் ஃபில்டர் வாட்டர். வேஸ்ட் அந்தளவு பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் உங்களுக்கு போயிட்டு வேஸ்ட்டே இருக்காது. இதுதான் அந்த ஃபில்டருடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்.